நாங்கள் இன்றைக்கு சண்டியில் வறுவல் செய்ய போகிறோம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்து, மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இது செய்கிற வறுவல் செய்கிறதுக்காக சண்டியில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட வெங்காயம், மிளகாய் மற்ற தேங்காய் துருவல் மற்ற தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்றது பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த சண்டி வரையை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இனி இதை ஒரு பவுலில் போட்டு வறுக்க போகிறோம். சண்டியில் வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கிற ஒரு இலை, மற்றது சத்து மிகுந்த இலையாகவும் இருக்குது. மற்றது மருந்தடிக்காமல் எங்களோட வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகையாகவும் இது இருக்குது. இனி இப்படி வறுவட்ட ஒன்று வரைக்கல நாங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒனியனை ஆட் பண்ண போகிறோம். இந்த சில்லியே ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட போகிறோம். இதோட நாங்கள் துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை போட போகிறோம். இது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சத்தான ஒரு கீரை வகையாகவும் இது இருக்குது. இப்படி வறுவட்ட உடனே இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் ஆயிலே ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நாங்கள் இதை வறுத்தாலே போதுமானது. பாருங்க, நல்லா வறுவட்டை கொண்டு ஒரு எல்லாம் கலந்து ஒனியன் ஒரு ஒரு பொன் கலரில் வருது. நாங்கள் இதை வறுக்கும்போது அகலம் அவியவும் விடக்கூடாது. என்னடா நிறைய டைம் நாங்கள் அவிய விட்டால் இந்த கீரையில் இருக்கிற சத்து போயிடும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த சண்டிக்கீரை வறுவல் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இதை பரிமாறலாம்.